வணக்கம் கும்பராசி நண்பர்களே. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த தை மாத கிரக நிலைகள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம இப்போ பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு இரண்டில் செவ்வாய் பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த செவ்வாய் பகவான் இரண்டில் இருப்பதால் சகோதரர்கள் மூலம் அன்பும் ஆதரவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இளைய சகோதர சகோதரிகள் மூலமும் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு விருத்திகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. 10ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் இரண்டில் காணப்படும் போது தொழில்களின் மூலமும் தொழில் பெருக்கமும் ஆதாயமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் பகவான் உருவாக்கி தந்து கொண்டிருப்பார். மேலும் தை மாதம் 18ஆம் தேதிக்கு பின்னர் 3-10 உடைய செவ்வாய் பகவான் 3இல் ஆட்சி பெறுவதும் உங்களுக்கு சிறப்பான யோகத்தையே ஏற்படுத்தி தரும். 3ஆம் அதிபதி 3இல் ஆட்சி பெறும்போது தங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்கள் வழியில் நன்மையும் ஆதாயமும் கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அவர்களுக்கு பேரும் புகழும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் கிடைத்து மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். இதுவரை இளைய சகோதர சகோதரிகள் விரும்பிய காரியங்கள் எல்லாமே இந்த தை மாசி மாதங்களில் நடப்பதற்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் உருவாக்கி தருவார். மேலும் தங்களுக்கும் தங்களது முயற்சிகளுக்கும் வெற்றிகளையும் இந்த செவ்வாய் பகவான் உருவாக்கி தருவார். 10ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 3இல் ஆட்சி பெறும்போது இதுவரை தொழில் தொடங்க வேண்டும் என காத்திருந்தோருக்கு ஒரு சிறப்பான காலம் என்று கூறலாம். எனவே தொழில் தொடங்க நினைத்திருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலமாகும். எனவே தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் உருவாக்கி தருவார். தொழில் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தருவார். தொழிலில் மிகுந்த ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் செவ்வாய் பகவான் உருவாக்கி தருவார். இதுவரை வேலைக்கு தேடிக் கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி பொங்க இருப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் பகவானை உங்களுக்கு உருவாக்கி தருவார். செவ்வாய் பகவான் வலிமை வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பெயர் புகழ் எல்லாமே சேர்வதற்கான வாய்ப்புகளும் காணப்படும். கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான் 12இல் இருப்பது அரசாங்க வழியில் சில விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அரசாங்கம் மற்றும் அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகைகள் பில் போன்ற விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. அரசாங்கத்திற்கு தாங்கள் செலுத்த வேண்டிய கட்டண வகைகள் எல்லாமே செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் இந்த தை மாசத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் மனைவி மூலமும் மனைவி வழியினர் மூலமும் ஏதேனும் சில விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் சூரிய பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். 5ஆம் அதிபதியாகிய புதன் பகவான் தங்கள் ராசிக்கு 12வது இடத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே 5ஆம் அதிபதி 12இல் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது தங்கள் பெற்ற பிள்ளைகளால் ஏதேனும் சில விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் சில விரயங்கள் வந்தாலும் அந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. கல்வி வழி செலவுகளாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். விருந்து விசேஷங்கள் என்று சென்று வருவதற்கும் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வதற்கும் அதில் சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த புதன் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். 5ஆம் அதிபதியாக புதன் பகவான் தை மாதம் 18ஆம் தேதி கும்பராசிக்கே பயிற்சி ஆகின்றார். எனவே 5ஆம் அதிபதி ராசி மேல் இருப்பது பெற்ற பிள்ளைகளோடு அந்யோன்யம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த புதன் பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். 4ஆம் அதிபதியாகிய சுக்கிர பகவான் தங்கள் ராசிக்கு 10வது ராசியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே 4ஆம் அதிபதி 4வது இடத்தை பார்த்து கொண்டே இருக்கும்போது சிலருக்கு வண்டி வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். எனவே இந்த மாதத்தில் சொத்து சுகங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தை மாதம் 16ஆம் தேதிக்கு பின்னர் சுக்கிர பகவான் 10வது இடத்திலிருந்து 11வது இடத்திற்கு பயிற்சியாவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தேடித்தரும். சொத்து சுகங்கள் மூலம் ஆதாயங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகளையும் சுக்கிர பகவான் உருவாக்கி தருவார். 9ஆம் அதிபதியாகிய சுக்கிர பகவான் 10இல் இருப்பதும் தந்தைக்கு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும். 11வது இடத்திற்கு பயிற்சியான போதும் தந்தை வழி உறவினருக்கு பெயர் புகழ் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த சுக்கிர பகவான் உருவாக்கி தருவார். தந்தைக்கு முன்னேற்றங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றது. இந்த கிரக நிலைகளோடு சனி பகவானும் தங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியாகி 11இல் இருந்தால் கூட சனியால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சனியாலும் சில நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. குருவும் சுக்கிரனும் 10இல் இருப்பது மட்டும் சில கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. சில கும்பராசிக்காரர்களுக்கு பட்டங்களும் பதவிகளும் பறிபோவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. சிலருக்கு வேலையில் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. எனவே பணிபுரியும் கும்பராசிக்காரர்கள் சற்று கவனமுடன் பணிபுரிவது அவசியமாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சக ஊழியர்களால் தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் காணப்படுகின்றது. எனவே கவனமுடன் பணிபுரிய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தை மாதத்தில் மட்டும் இந்த நிலைமை நீடிக்கும். தை மாதத்திற்கு பின்னர் தொழிலில் இருந்து வந்த இடைஞ்சல்களும் வேலையில் இருந்து வந்த இடைஞ்சல்களும் மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன.
கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அதன் மூலம் நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி கும்பராசி நண்பர்களே.